அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், சரி, தமிழகத்தில் காங்கிரஸ் மீண்டும் புத்தெழுச்சி பெற வேண்டும், 1967க்கு முந்தைய நிலைமைக்கு காங்கிரஸ் திரும்ப வேண்டும் என்று விரும்பினால் விஜயுடன் சேர்வதுதான் நல்லது. விஜயும் பாரதிய ஜனதா உறவை உதறினால் ஒருவேளை அதிமுகவுடன் போவதை விட காங்கிரசுடன் போவதைத்தான் அவர் அதிகம் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், பாரதிய ஜனதா உறவை அதிமுக உதராது. அப்படியே உதறினாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடைய தலைமையை ஏற்பாரா என்பது சந்தேகம். இதிலே ஒரு காம்ப்ரமைஸ், ஏதாவது ஒரு புள்ளியில் காம்ப்ரமைஸ் வந்தாலும் அதிமுகவுடன் விஜய் சேரும் பட்சத்தில் முதல் கேள்வி அவரை நோக்கி எழுவது, அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஊழலற்ற கட்சியா, எங்கே போயிற்று உங்கள் ஊழல் ஒழிப்பு முழக்கம் என்பது விஜய் எதிர்பார்க்கிற முதல் கேள்வியாக இருக்கும். ஆகவே அவர் காங்கிரஸ் உறவை விரும்புகிறார். அவர் டெல்லிக்கு மறைமுகமாக செய்தி அனுப்பியிருக்கிறார் என்பது எனக்கு கிடைத்த செய்தி. விஜய் ஆமா, தான் கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக டெல்லிக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். ஆகவே காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவு எடுக்க போகிறது, இப்போது அந்த முடிவை எடுக்குமா என்பது நமக்கு தெரியாது.